இன்னும் நினைச்சுக்கிட்ட தொடப்பக்கிட்ட பிஞ்சு போயிடும். நாசமா போறவனே, குழியில போறவனே, பருமாவி பையனே. சாமி சாமி சாமி, வெளியே சொல்லிடாதீங்க, மானம் போயிடும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கா ஒரு சாப்பா, ஒரு துப்போ, ஒரு டப்பா, ஒரு தும்குடு. ஐயா, அப்படிப்பட்ட பலகாரம் எல்லாம் நம்ம கடையில கிடையாதுங்கடா. பின்ன ஏன் போர்டில் எழுதி வச்சிருக்கிற? சாப்பாடு போடப்படும் எழுத சொன்ன அவன் பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இடமே இல்ல சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டான். உன் டீ மாதிரி தான் இருக்கு உன் போர்டு. நல்ல ஒரு காப்பி கொடுக்க சொல்லு. காபி போடுண்டா, போடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கப்பா சிங்களா, ஸ்பெஷலா சதாவா? ஸ்பெஷல். ஆமா, ஸ்பெஷல். ஸ்பெஷல் கொண்டாடா, கொண்டாடா. அண்ணாத்த, இதுக்கு மேல நம்ம கடையில கிடையாது. மேல ஒண்ணு கேட்டீங்க, வெளியே போய் தான் கடை வாங்கி வரும். அப்படி மடக்கனே, இந்த ஊர்ல இடுப்புல கத்திய சொருவிட்டு ஒருத்தன் தெனாவுட்டா போறான்னா அதுக்கு என்னையா அர்த்தம்? நம்ம ஊரு பெரிய பண்ணைக்கு சமாதி கட்ட வந்துட்டான்னு அர்த்தம். அல்லா பிச்சை, நாம ரெண்டு பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலையே தவிர நீ அண்ணன் தம்பிடா, அண்ணன் தம்பி. நாம ரெண்டு பேரும் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதுல வர்ற லாபத்துல கோதுமை அல்வா, பிரியாணி, கத்திரிக்காய் குழம்புன்னு எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து பரிமாறி சாப்பிடலான்டா. உனக்கு ஒரு நிக்காவ பண்ணி வச்சு அத கண்ணார பாக்கணும்னு நான் எப்படி அல்லாவ வேண்டிக்கிறேன் தெரியுமா? ஆனா அல்லா பிச்சேடே, நீதாண்டா எனக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டேன்றே, மக்கார் பண்ற. நீ இருந்தாலும் என் மனசு கேட்கல. உனக்கு வேலைக்கு என்ன ஆகாரம் போடணுமோ அத போட்டுறேன். பா, என்ன இந்த அசத்துது? பாய் பாய், அலைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய். கத்தியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒத்து விலைக்கு வேணுமான்னு கேட்க வந்தேன். ஏமா, கத்தி கபடா எல்லாம் வாங்குறதுக்கு நான் என்ன ராஜ பரம்பரையா? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே திப்பு சுல்தான் பரம்பரைன்னு. இப்ப தப்பு சுல்தான் ஆயிப்போச்சு. வேணா விடுங்க பாய். அம்மாடே, இப்படி கத்தி எல்லாம் வாங்கி கொடுக்கறத விட கொள்ளு வாங்கி குடுத்தினாக்கா குதிரைக்கு போடுவேன். நாளுக்கு நாள் இழைச்சிக்கிட்டே போகுது. இப்படியே விட்டா கடைசியில ஒரு எலும்பு கூட தான் வண்டி எடுத்துட்டு போகுது. இல்லம்மா, நேத்து கூட இடியாப்பம் பாயா கொடுத்தேன், வயித்தால போகுது. வேற என்ன கொடுக்கலாம்? பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்களேன். கரெக்ட். தாஜ்மஹால் ஹோட்டல்ல நாளைக்கு 1.5 பிளேட் அடிச்சிடுறேன். நீங்க அடிக்காதீங்க, நம்ம அல்லா பிச்சுக்கு கொடுங்க. நீ கிண்டல் கோர தங்கச்சி. சரி சரி, நான் போயிட்டு வரேன். டேய் அல்லா பிச்சை, இன்னைக்கு ஒழுங்கா தொழிலை கவனிக்கணும், இல்லன்னா எனக்கு கோபம் வரும். चलो भाई निकल के आगर से, चलो भाई निकल के आगर से. हाय ஒண்ணே முக்காருவாச்சு. மிச்ச நாள்லாம் கொடு. என்னம்மா இது? காய்கறி நறுக்கிற அருவா. இதை எடுத்துக்கிட்டு கையில ஏதாவது கொடு. எங்க பாப்போம். இப்படியே பாரு. எதுக்கும் உதவாது. 2 ரூபாய் தரேன். முதல்ல பணத்தை எடியா. இந்தா. என்ன அது அநியாயமா இருக்கு? யாரியா நீ? என் கத்திய பிடுங்கிட்டு என்னைய நீ கை நீட்டி அடிக்கிறியா? ஐயோ, இந்த ஊர்ல கேக்குறவங்க யாரும் இல்லையா? பாக்குறவங்க யாரும் இல்லையா? அட பாவிங்களா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? ஏமா என்னாச்சு? காய்கறிக்காரங்க கிட்ட கத்திய வித்தையா? அத புடுங்கிட்டு இந்த ஆளு என்ன கைய நீட்டி வேற அடிச்சிட்டான். இதே உங்க அக்கா தங்கச்சிக்கு நடந்தா அத பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா நீங்க? ஏய்,
ஏப்பா அப்படி செஞ்ச? ஹை! இது ஏன் கத்தி? இது உன் கத்தின்னு அதுல எழுதி வச்சிருக்கு. ஒருத்தி என் பொண்டாட்டின்னு ஒருத்தன் சொல்லுவானே தவிர எழுதி மூஞ்சில ஒட்டியிருக்க மாட்டான். பொண்டாட்டி சமாச்சாரம் வேற ஐயா. ஏய், பொண்டாட்டிய கூட வேற ஒருத்தன் தொட்டாதான் புருஷன்காரனுக்கு கோவம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் இதை எவன் தொட்டாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்போ சொல்றேன், நீ மனுஷன் இல்ல மிருகம் தாயா. நீ அதிகம் பேசி ஆத்திரத்தை கிளப்பாத. கிளர்னா என்னையா செய்வ? தூக்கிட்டு போய் அந்த கிணத்துல போட்டுருவேன். நீ ஆம்பளையா இருந்தா செஞ்சு காட்டு பார்க்கலாம். செஞ்சு காட்டியா? யார பார்த்த ஆம்பளையா? என்னப்பா கணத்தடியில கூட்டம்? அவன் ஒரு பொண்ணை தூக்கி கிணத்துல போட்டான் பாய். அரே அல்ல, யாரு? தங்கச்சி நீயா? இதெல்லாம் என்னம்மா விளையாட்டு? மேலே ஏறி வாமா. கன்னத்துல அரைஞ்சா தட்டிக்க கால் இல்ல, கிணத்துல தூக்கி போட்டா தடுத்து நிறுத்த முடியல. நீங்க எல்லாம் ஆம்பளைங்க. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? உள்ள தூக்கி போட்டவனே வெளியில எடுத்து விட சொல்லுங்க, இல்ல தண்ணிலேயே வலிச்சு ஜன்னி கட்டு சாவ. நான் கூட்டிட்டு வரேன், ஜாக்கிரதையா இங்கே இரு. யோ, தங்கச்சிய ஜாக்கிரதையா பாத்துங்கய்யா. என்னப்பா ஏப்பா வயசு பொண்ண கிணத்துக்குள்ள தள்ளிட்டு நீ பாட்டுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு விருன்னு போறியாப்பா? அந்த கிணத்துல இடுப்பளவு தண்ணின்னு தெரிஞ்சுதான் அதுல அவளை தூக்கி போட்டு வந்தா. அவ அங்கேயே கிடந்து சாகட்டும். ஏப்பா அந்த பொண்ணு என்ன தவளையா மீனா தண்ணியில விடுறதுக்கு? ஜன்னி வந்து செத்துக்கிட்டு போறாப்பா. தரையிலே இந்த வெறுப்பு வரைக்கிறா, தண்ணியில வரைச்சா தப்பு கிடையாது. யாரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்களோ அவங்க வந்து காப்பாத்தினதான் நான் மேல வருவேன்னு அடம் பிடிக்கிறாப்பா. ராஜா இல்ல. அடச்சே! பெரிய மனுஷன் நீ சொல்றேன்னு கேக்குறவா? அரே அல்லா, அரே அல்லா. புண்ணியவா, தங்கச்சியை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றிப்பா. எதுக்காக அந்த ஆளுக்கு நன்றி சொல்றீங்க? தவறி விழுந்தவளையா காப்பாத்தினாரு? தள்ளி விட்டவளை தானே காப்பாத்தினாரு. அதான் செஞ்ச தப்புக்கு தண்டனை. அப்ப செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற? என்னையா சொல்ற நீ? ராத்திரி லாயத்துல பூந்து கத்திய திருடிட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா கதை? யானை கொழுத்தா தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன் வாயாலேயே நீ கெட்டு இருக்கியா? காப்பாத்துங்க பாய். தம்பி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஆட்டம். ஆம்பளைன்னா அவனுக்கு ஒரு நியாயம், பொம்பளைன்னா அவளுக்கு ஒரு நியாயமாயா? சடா போயா. இருந்தாலும் சின்ன பொண்ணு மன்னிச்சு விட்டுடலாம். இனிமே திருட மாட்டேன். எங்கயாவது தோட்டம் தரவுல கூலி வேலை பாத்துக்கிறேன். தான் வருவேன்னா பாயோட வந்துகிட்டு இருக்கிறான். ஏய், டீ குடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்லி இருக்கும் போதுக்கு அதத்தான் வாங்கிட்டு போக வர்றான். ஏயா அறிவு இருக்குதா உங்களுக்கு? தம்பி பேய வசியப்படுத்தி பூஜாவில அடைச்சி கொண்டு வந்திருக்குது. என்னையா பாய் கதை விடுறியா? தலையாரி தலை எகிரிடம் ஜாக்கிரதை. உண்மையிலேயே உள்ள பேய்தான். எங்கே எடுத்து விட்டு பார்க்கலாம். எடுத்து விட்டா அறகுறையா நிக்கும் சுவாமி, பரவாயில்லையா? அட அப்படித்தாப்ப நிக்கணும், எடுத்து விடுப்பா. பாய் திறக்கட்டுமா? ஜிங்கா ஜிங்கா பூம்பா. நீங்க தானே பேய அறகுறையா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. தெரியாம சொல்லிட்டோம். என் சம்சாரம் ஆண்டாளை தவிர வேறு எந்த பொண்ணும் எடுத்து பார்க்க மாட்டேன். தம்பி, குருக்களையா ரொம்ப ஆச்சாரமானவரு, அறகுறையா பார்க்க வெக்கப்படுறாரு. மூடிடு. சும்பே. சும்பேன்னா மூடிக்கோன்னு அர்த்தம். அது சரி, பேய் எப்படி இதுக்குள்ளார வந்துச்சு? மோகினி பிசாசுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆளாக்கு குண்டு மல்லிகை வாங்கி பேய் நடமாடுற இடத்துல வசியம் பண்ணி வச்சுட்டேன். அந்த பேய் புகையா மாதிரி உள்ள வந்து உட்காந்துருச்சு. ஆமா, மேற்கொண்டு இது என்ன செய்யலான்னு உத்தேசம்? எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சிடலாம். எங்க புதைக்கலாம்? காதை இப்படி குடு. குடும்பங்கள் இருக்கிற இடமா புதைக்க வேண்டாம். பேசாம டீ கடையில புதைச்சு. டீ கடையில புதைக்கிறது தான் நல்லது. பாய் பாய், என்ன காரியம் செய்ய பாக்குறீங்க? பாய், டீ கடை முன்னாடி போச்சீங்கன்னா கை காலெல்லாம் நடுங்கும். சிங்கிள் டீ கூட போட முடியாது, வியாபாரமே கெட்டு போயிடும். அதனால ஒரு 75 வெட்ட ஐயர் வீட்டுக்கு முன்னாடியே போச்சிருக்கோம். சரி, ஐயர் வாசல்ல புதைச்சாதான் மந்திரம் தந்திரம் சொல்லி விரட்டிடுவாரு. பாய், என்ன காழ வாழ்ற? என்ன பாய், 50 75 வாங்கிட்டு உனக்கு பிடிக்காத தலையில கட்டலாம்னு பாக்குறியா? நான் 100 ரூபாய் தர்றேன்.
நான் சொல்ற இடத்துல புதைக்கிறியா? எங்க? உன் வீட்டு வாசல்ல. அரே எல்லாம் இன்னும் என்னய்யா தலையை சுத்தி ஆத்துல தூக்கி எறியாம உங்களுடைய சொந்த விரோதத்தை எல்லாம் இதுல காட்ட நினைக்கிறியா? சரி சரி விடுங்க பாய். இதை எங்கேயாவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருவோம் வாங்க. ஏறுப்பா வண்டியில. உங்க வண்டியிலயா? நடக்கிறதே மேல். நம்பி ஏறுப்பா. பாய், பூஜாவில சாம்பிராணி அடைச்சிக்கிட்டு வந்து பேயினா ஏமாத்துறீங்க. தம்பி, இன்னைக்கு சாம்பிராணி புகைய பேயின்னு சொல்லலன்னா ஜனங்கள்லாம் பூதமா மாறி இருப்பாங்க. அது சரி, நெஜ பேய் என்னாச்சு? நேத்து பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியல. இந்த பேய் பிடிக்கிற வேலைகள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் புண்ணியமான வேலைகளை செய்வோம் வா.